என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாக்குறதுக்கு பயங்கர ஸ்டைலா இருக்கீங்க. ஆனா இந்த திருவிழால நீங்க நினைக்கிறது எதுவும் நடக்காது. எப்பவும் நான் நினைக்கிறதா நடக்கும், நடத்தையும் காட்டுவேன். என் பேரு ராதிகா. எனக்கு தெரியும். என்னோட பேர் அரசி. அதுவும் எனக்கு தெரியும். ஒருத்தர் பாத்துக்காம பேசிக்காம இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கோமே. நீங்க இங்க வரதுக்கு முன்னாடியே உங்களை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. நான் இங்க வந்ததுமே கூட்டத்திலேயே வித்தியாசமா தெரிஞ்சது நீங்க மட்டும்தான். அப்ப நீங்களே வித்தியாசத்தை பாத்துட்டீங்களா? உங்க வீட்ல எல்லாருமே ரஜினி ரஜினின்னு சுத்திட்டு இருந்தாங்க. ஆனா நீங்க மட்டும் ரஜினியை கண்டுக்காமலே இருந்தீங்க. அவளை ஏதாவது பண்ணணும்னு உன் மனசு துடிக்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சது. பரவாயில்ல, வேற மாதிரி ஆளா இருக்கீங்க. எல்லாத்தையும் அப்படியே பக்காவா சொல்றீங்க. ஐம் a lawyer. யார் உண்மையை சொல்றா யார் பொய் சொல்றான்னு ஆளை பார்த்த உடனே சொல்லிடுவேன். நீங்க லாயர் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா சிவம்மா வேணான்னு நீங்க தானே தூக்கி போட்டீங்க. அதுக்கப்புறமும் எதுக்கு அவரு பின்னாடியே சுத்திட்டு இருக்கீங்க? பரவாயில்லையே, நீ என்னை விட ரொம்ப பயங்கரமான ஆளா இருக்கியே. இவ்ளோ தெரிஞ்சவளுக்கு நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன்னு தெரிஞ்சிருக்கணுமே. நம்ம சந்தோஷமா இருக்கிறத விட எதிரிய சங்கடப்படுத்துறது தான் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் எப்பவுமே நினைப்பேன். நீங்களும் அந்த டைப் தானே? என்ன கரெக்டா? ரொம்ப பெர்ஃபெக்ட். ஆமா, உனக்கு அப்படின்னு ரஜினி மேல கோவம்? ரஜினி லவ் பண்ண பையனே என்ன ஏமாத்தி ஏன் தலையிலேயே கட்டி வச்சுட்டாங்க. அதுக்கு பேரு தியாகம்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் யூஸ் பண்ண பொருளை நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்போ உன்னால தூக்கி போடவும் முடியல, வச்சுக்கவும் முடியல. கரெக்டா? உண்மையை மறைச்சு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்காக உங்க அக்காவே நீ போட்டு தள்ளணும்னு நினைக்கிற. வலியும் ஏமாற்றமும் என்னங்கறத ரஜினிக்கு புரிய வைக்கணும். அதுக்காக அவ யாரையாவது திரும்பவும் காதலிக்கணுமே. ஓ, அப்போ she's in love. ஏறக்குறைய நம்ம ரெண்டு பேரும் ஒரே சிச்சுவேஷன்ல தான் இருக்கோம்ல, என்ன ராதிகா? நான் விலகின உடனே எதுவுமே நடக்காத மாதிரி அந்த அன்பை சிவம் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டான். அந்த அன்பை என்னமோ பெருசா சாதிச்சிட்ட மாதிரி ஏன் முன்னாடியே அவ திமிரா சுத்திட்டு இருக்கா. நான் இங்க வந்தது அவ சந்தோஷத்துக்கு எடுக்கதான். அதே மாதிரி நானும் ரஜினிக்கு ஏமாற்றோனா என்னன்னு புரிய வைக்கணும். சரி, யாரோ முன்ன பின்ன தெரியாத ஆள்கிட்ட உன் மொத்த பிளானையும் சொல்லிட்டு இருக்கியே, இது நான் நேரா உங்க அக்கா கிட்ட சொல்லிட்டேன்னா என்ன பண்ணுவ? அவ கூடவே பிறந்த தங்கச்சின்னா அவ என்ன நம்புவாளா இல்ல ஒன்னு நம்புவாளா? ஆனா நீ சொன்ன எல்லாத்தையும் நான் சிவன் கிட்டயும் அன்பு கிட்டயும் போய் சொன்னா கண்டிப்பா நம்புவாங்க. ஏன்னா நீ இதுக்காக தான் வந்திருப்பேன்னு அவங்களுக்கு ஒரு சின்ன டவுட்டாவது இருக்கும்ல. வெரி கிளவர். எதிரிக்கு எதிரி நண்பன். அந்த ரஜினியும் அன்பும் பயங்கரமா கூட்டணி போட்டு சுத்திட்டு இருக்காங்க. அந்த சிவமும் அன்பும் சேர்ந்து அந்த ரஜினியும் பார்த்திபனையும். பார்த்திபன்? யார் பார்த்திபன்? அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல தான் என்னமோ பயங்கரமா கெமிஸ்ட்ரி ஓடிட்டு இருக்கு. அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க அன்பும் சிவமும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அது ரொம்ப தப்பாச்சே. உடனே அதை வெட்டி விடணுமே. அதுல உங்களுக்கு என்ன லாபம்? அன்பு எந்த விஷயத்த செஞ்சாலும் அதுக்கு எதிரான ஒரு விஷயத்த செய்யணுங்கிறதா இந்த அரசியோட எய்ம். ஒன்னும் கவலைப்படாதீங்க. இங்க இருந்து நம்ம கிளம்புறதுக்குள்ள அந்த அன்புக்கும் சிவமுக்கும் நடுவுல ஒரு கோட்டை போடுவோம். நீ நேரடியா சில விஷயங்களை பண்ண முடியாது, அதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். அதே மாதிரி உனக்கும் சில விஷயங்களை நேரடியா பண்ண முடியாது, அதை நான் பாத்துக்கிறேன். பெர்ஃபெக்ட். ஓம் சக்தி. பொண்ணோட பேர் என்ன சொன்னீங்க? ரஜினி. கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்லங்க.
இந்நேரம் ஆயிருக்கணுமே. அவளுக்கு இன்னும் ஆகல, ஆனா அவ தங்கச்சிக்கு ஆயிடுச்சு. பெரிய பெரிய கஷ்டமெல்லாம் வந்திருக்கணுமே. நீங்க சொல்றது சரிதான் சாமி. என் பொண்ணு எந்த தப்புமே செய்யாத ஜெயில் வரைக்கும் போயிட்டு வந்துட்டா. இந்த ஜாதகக்காரங்கனால சுத்தி இருக்கிற மத்தவங்க எல்லாருக்குமே நல்லபடியா நடக்கும். ஆனா இந்த ஜாதகக்காரங்களுக்கு எதுவுமே நல்லபடியா நடக்காது. கூட இருக்கிறவங்களே உங்க பொண்ணு முதுகுல குத்துவாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க சாமி. பெத்தவங்க, உடன் பிறந்தவங்க, வேண்டப்பட்டவங்க யாராவது அவங்களுக்காக பரிகாரம் பண்ணிக்கிட்டா அவங்களோட பாரம் குறையும். என்ன பரிகாரம் பண்ணணும் சொல்லுங்க சாமி, நாங்க செஞ்சிடறோம். அம்மானை வேண்டிக்கிட்டு பூக்குழி இறங்குனா உங்க மக சுமந்திருக்க சுமையில பாதி நெருப்புலயே எரிஞ்சு போயிடும். சரிங்க சாமி, நானே பண்ணிடுறேன். ஏங்க நீங்க எதுக்கு இதெல்லாம் இழுத்து போட்டு பண்றீங்க? சாமி நானே பண்றேன் சாமி. அம்மா, இந்த வேண்டுதலை பண்றது இன்னும் கொஞ்சம் உசிதம். நானே பண்றேன் சாமி. ரஞ்சிதம், நீ எப்படி? ஏங்க அவளுக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா நாம பண்ணிதானே ஆகணும். அவளால இந்த குடும்பமே நல்லா இருக்கு. அவளுக்காக நாம இத கூட செய்யலனா எப்படிங்க? அதுக்கு இல்லம்மா, உன்னோட உடல்நிலையும் பார்க்கணும்ல. நீங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு பாதி கவலை போயிடுச்சுங்க. எங்களை பாத்துக்க நீங்க இருக்கீங்க, அது போதாதா? சாமி, என் மகளுக்காக நான் பூக்குழி இறங்குறேன். அம்மா, யோசிச்சு நெந்துக்கம்மா. சொல்லிட்டு செய்யலனா சாமி குத்தமாயிரும். இல்ல சாமி, நான் பண்ணிடுறேன் சாமி. நல்லதுமா. நல்லது சாமி. வாங்கம்மா. வாங்க. இவ எதுக்காக இங்க வந்தா? வேற ஒண்ணும் இல்லம்மா, இவங்க எதுக்காக இங்க வந்தாங்க? இவங்களை பார்த்தாலே நம்ம வீட்டுல இருக்கிற யாருக்குமே ஆக மாட்டேங்குது. அப்புறம் எதுக்கு இவங்க 2 பேரும் இங்க வந்தாங்கன்னு கேக்குறேன். எல்லாம் உங்க மக பண்ற வேலை. யாரையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுட்டு அவ பண்ற அநியாயம். சரி சரி விடுமா, பாத்துக்கலாம். நல்லா இருக்கீங்களாக்கா? இருக்கேன் இருக்கேன். ரஜினி தான் வர சொல்லிச்சு. கூட கிளம்பணும்னு சொன்னதும் வரமாட்டீங்கன்னு நினைச்சேன். நானும் வரலன்னு தான் சொல்லியிருந்தேன். ஆனா ரஜினி தான் போன் மேல போன் போட்டு எங்க 2 பேரையும் வர சொன்னா. அவ அப்படித்தான் சொல்லுவா. ஆனா நீங்க முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்ல வேண்டியது தானே? அக்கா கூப்பிடுறப்போ எங்களால முடியாதுன்னு சொல்ல முடியல. அதுக்கு இல்ல, இங்க அந்த அளவுக்கு வசதியா இருக்காது. நீங்களே இங்க தங்கி இருக்கிற போது நாங்களா வசதி எதிர்பார்த்தா சரியாவா இருக்கும்? எல்லாத்துக்கும் ஒரு பதில் தயாரா வச்சிருப்பா. நீங்க எங்க தங்கியிருக்கீங்கன்னு சொன்னா நாங்க அதோ அந்த பக்கம் நேரா போனா ஒரு மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்ச வீடு இருக்குல்ல, அங்கதான் தங்கியிருக்கோம். சரிங்க, நாங்க அங்க போய் இருக்கிறோம். என்னத்துக்கு அடம் பிடிச்சு இந்த ரஜினி உங்களை வர சொன்னானே தெரியலையே. சாமி கிட்ட வேண்டிக்கிட்டா நினைச்சது நடக்கும்னு ரஜினி தான் சொல்லிச்சு. என்ன வேண்டிக்க போறீங்க? எனக்காக வேண்டிக்க எதுவும் இல்ல, ரஜினிக்காக வேண்டிக்கலான்னு கிளம்பி வந்தேன். அவளுக்காக நீங்க ஏன் வேண்டிக்கணும்? நான் நம்பி இருந்தவங்க எல்லாம் என்ன கைவிட்டுட்டாங்க. எங்கிருந்தோ வந்த அந்த ரஜினி தான் எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கா. நம்மள காப்பாத்தினவங்க நல்லா இருந்தா நாம நல்லா இருப்போம் தானே. அதான் அவளுக்காக வேண்டிக்க நான் கிளம்பி வந்திருக்கேன். சரி கிளம்புங்க. வா. பாத்தீங்களா, ரஜினிக்காக வேண்டிக்க வந்தாளாம். இவ யாரு அவளுக்காக வேண்டிக்கிறதுக்கு? எவனோ ஒருத்த குடும்பம் நடத்தி புள்ள பெற்றிருக்கானாமே, அவனை சொல்லணும். சரி சரி விடு விடு, பாத்துக்கலாம். சீக்கிரமா துரத்தி விடணுங்க இவள. ஆமாமா, அதான் நல்லது. சரி வாங்க.
என்ன வெயில்னே? என்னடா இது, வெயில் இப்படி அடிக்குது. அ, அ, எனக்கு வேணாடா, நான் இப்பதான் அடிச்சேன். ஏன்னு நீ அடி. அண்ணா, என்னடா இந்த இடம் யாருன்னு தெரியுதா? யார் இடம்? நம்ம இடம் தானே. என்னடா சொல்ற? அண்ணே, நம்ம பாட்ட இடம்னே. தண்ணி கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அதனால நம்ம பாட்டனுக்கு அப்புறம் வந்தவங்க அப்படியே ஒண்ணும் பண்ணாம தரிசாவே விட்டுட்டாங்க. விதைக்கிறதுக்கு இந்த இடம் செட்டே ஆகாது. ஆனா புதைக்கிறதுக்கு இது ஏத்த இடம். என்னடா சொல்ற? எதுவா இருந்தாலும் கொஞ்சம் புரியும்படியா சொல்லு. அண்ணே, உன் கவலை, உன் பிரச்சனை, உன்னை பிடிச்ச தொல்லை, இது எல்லாத்தையும் இங்க குழி தோண்டி புதைச்சிடலாம்னு பாக்குறேன். டேய், என்னடா சொல்ற? நீ இப்ப என்னதான் சொல்ல வர? இந்த பத்மா எப்படியோ ரஜினிய புடிச்சு வீட்டுக்குள்ள வந்துட்டா. நம்ம அவளை இந்த ஊரை விட்டு துரத்தலாம்னு நினைச்சோம். ஆனா அவ நம்மளை விட பெரிய கேடியா இருக்கா. அண்ணே, அவ நம்மளை பார்த்து பயந்து ஓட வேண்டியவனே. ஆனா நீ அவளை பார்த்து பயந்து ஓடிக்கிட்டு இருக்க. அது என்னமோ உண்மைதான்டா. அவ உண்மைய சொல்லிடுவாளோன்னு என் மனசு படபடான்னு அடிச்சுக்கிட்டே இருக்குடா. அண்ணே, நீ ஒரு வார்த்தை சொல்லு, உன் பிரச்சனைய குழி தோண்டி புதைச்சிடுறேன். டேய், என்னடா சொல்ற? அண்ணே, அது உன் காலை சுத்தின பாம்புனே. என்னைக்கு இருந்தாலும் அது உன்னை கொத்தாம விடாது. இந்த பார், அதை அடிக்கிறத தவிர வேற வழியே கிடையாது. வேண்டாடா, என்னென்னமோ பேசி என்ன குழப்பாத. அந்த பத்மாவையும் அந்த புள்ளையையும். டேய், என்னடா நீ இப்படியெல்லாம் யோசிக்கிற? யாராவது சண்டைக்குன்னு வந்தா கொஞ்சம் கூட தயங்காம அவங்கள நீ கை நீட்டி அடிப்பேன்னு தெரியும். எப்படிடா டேய் கொலைக்கார மாதிரி பேசுற? என் அண்ணன், நீ உன் வாழ்க்கையில நிம்மதியா இருக்கணுங்கிறதுக்காக நான் இதை சொல்றேன். நீ என்னடான்னா நான் கொலைகாரன்னு பேசிக்கிட்டு இருக்க? அப்ப நீ யோகியன்னு சொல்றியா? நான் யோகியம் கிடையாதுதான். நமக்கு ஒரு ஆபத்துனா எதுவுமே பாவம் கிடையாது. நல்லா யோசிச்சு சொல்லு. என்னைக்காவது ஒரு நாள் அவ உண்மைய சொல்ல போறா. இவங்க எல்லாரும் உன்னை வீட்டை விட்டு துரத்த போறாங்க. என்ன வயசான காலத்துல எங்கிட்டு போய் என்ன பண்ணுவ? டேய், எனக்கு உறுத்துதுடா. அவ கூட 15 வருஷம் குடும்பம் நடத்தி இருக்கேன்டா. கரெக்ட் தான். அதெல்லாம் யோசிச்சா முடியுமா? நீ ஒன்னும் கவலைப்படாத. கோவிலுக்கு வந்துட்டு திரும்ப போகும்போது அவ இருக்க மாட்டா. நான் பாத்துக்கிறேன். அவளுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு யாருக்கும் தெரியாம நான் பாத்துக்கிறேன். அவளை நம்ம எல்லாரும் தேடிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இங்க பாருனே, உன் கைய நீ சுத்தமாவே வச்சுக்கோ. ரத்தக்கரை என்னோடய போகட்டும். டேய், நீ ஏடா பண்ண போற? என்ன நீ, நம்ம ஆளுங்க இருக்காங்க, சத்தம் போடாம செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. நீ பண்ண வேண்டியது ஒரே விஷயம்தான். அவள்கிட்ட தனியா பேசணும்னு சொல்லிட்டு அவளையும் பிள்ளையையும் கூட்டிட்டு நம்ம இடத்துக்கு வந்துரு. மத்ததெல்லாம் நம்ம ஆளுங்க பாத்துப்பாங்கண்ணே. என்ன யோசிச்சுட்டு இருக்கிறவ? முடிச்சிடலாண்ணே. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. அம்மா அம்மா, எதுக்குமா இப்படிலாம் வேண்டிக்கிற? ஏற்கனவே உனக்கு பிரஷர் இருக்கு. நீ சரியான டைமுக்கு சாப்பிடலன்னா உனக்கு தலை வேற சுத்தும். இன்னைக்கு காலையில இருந்து விரதங்கிற பேர்ல பட்னியா வேற இருக்க. இப்ப இந்த வேண்டுதலை நீ பண்ணியே ஆகணுமா? அது இல்ல ரஜினி, உனக்கு சில கிரக பயிற்சி சரியில்லைன்னு பூசாரி குறி சொன்னாரு. அதான் நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அம்மா இத பண்றா. எல்லா பயிற்சியும் எனக்கு நல்லாதான் இருக்கு.
என்னை சுத்தி இருக்கிறவங்க பெயர்ச்சி தான் சரியில்லை. என்னை சுத்தி இருக்கிறவங்க சரியா இருந்தாலே எனக்கு எல்லாமே சரியா நடக்கும். ஒன்னால உனக்கு தாண்டி பிரச்சனை. எல்லாருக்கும் எல்லாம் பண்ணுவேன். ஆனா கடைசியில நன்றியோட உன்னை நினைச்சு பார்க்கும்போது எதையாவது ஒண்ணு பேசி சங்கடப்படுத்துவேன். மா, இதுல சங்கடப்பட என்னமா இருக்கு? நான் உண்மையை சொல்றேன். அது உனக்கு கஷ்டமா இருக்கு. உனக்கு என்னடி தெரியும்? நாளைக்கு நீ ஒரு கல்யாணம் பண்ணி புருஷன் பிள்ளைங்கன்னு ஒரு வாழ்க்கையா இருக்கணும் தானே நான் இந்த வேண்டுதலை பண்றேன். என்னடி என்ன பாக்குற? என்ன திடீர்னு எனக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுற? என்னடி பழைய விஷயங்கள்லாம் சொல்லி என்ன குத்தி காட்ட போறியா? நான் எதையுமே குத்தி காட்டலமா. எனக்காக நீங்க எதுவும் செய்ய வேண்டாம். எனக்காக செய்யறேன்னு சொல்லி உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் எனக்கு தான் பிரச்சனை. நீ எப்பவும் இருக்கிற மாதிரியே இரு. புதுசா எதுவும் பண்ணாதம்மா. ரஜினி, உங்க அம்மா ஆசைப்பட்டு ஒரு விஷயம் பண்றாங்க. அவங்க கிட்ட நல்லபடியா 4 வார்த்தை பேசுறதை விட்டுட்டு எதுக்கு இப்படி பேசுற? இல்ல அன்பு. அம்மா, நீங்க நல்லபடியா இந்த வேண்டுதலை நிறைவேத்துங்கம்மா. ஆமாம்மா, நீயாவது கொஞ்சம் எடுத்து சொல்லு. அவளுக்கு எங்களை கண்டாலே ஆகாது. ரஜினி, நீ என் கூட கொஞ்சம் வரியா? அம்மா, நீங்க பண்ணுங்க. எதுக்கு இப்ப அம்மா கிட்ட கோவப்பட்டு பேசுற? என் கதை உங்களுக்கே தெரியும். தங்கச்சிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா இப்பதான் நான் மூத்த பொண்ணு, எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு அவங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கு. இவங்க தான் புரோக்கர் கிட்ட நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், என் தங்கச்சி தான் கல்யாணம் பண்ணிப்பான்னு சொன்னவங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்க குடும்பத்தை விட்டுட்டு மொத்த பொறுப்பையும் என் தோள் மேல தூக்கி வச்சுட்டு அன்னைக்கு ஓடி போயிட்டாரு. இப்ப என்னமோ எனக்காக உருகிற மாதிரி ஏதோ ஆக்டிங் போடுறாரு பாருங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? ரஜினி, சில விஷயங்களை நெகட்டிவா யோசிக்க கூடாது. அவங்க யாரு? உன்னோட அப்பா அம்மா தானே. கொஞ்ச நாள்ல அவங்களே மாறுவாங்க. நான் ஒன்னு சொன்ன கோவப்பட மாட்டீங்கல்ல? ஆஹா, என்ன? நீங்க உங்க மாமியார அம்மா மாதிரி தானே பாத்துக்கிட்டீங்க. கடைசியில என்ன ஆச்சு? நீங்க மனசு கஷ்டப்படணுங்கிறதுக்காக நான் இதை சொல்லல. சில விஷயங்கள் மாறவே மாறாது. சில மனுஷங்க என்ன ஆனாலும் அவங்க மாறவே மாட்டாங்க. நான் அவரை எப்பவும் நம்ப மாட்டேன் அன்பு. அவர் உடம்புல தெம்பு இருந்த வரைக்கும் ஊரெல்லாம் சுத்தினாரு. இப்பதான் வயசாயிடுச்சுல, எங்கேயும் போக முடியல. அதான் நைஸா எங்க வீட்ல எல்லாரையும் ஏமாத்தி வீட்டுக்குள்ள வந்துட்டாரு. நானும் என் அம்மாவோட சந்தோஷத்துக்காக தான் பேசாம இருக்கேன். இல்லனா நான் அந்த ஆளை வீட்டுக்குள்ளேயே விட்டுருக்க மாட்டேன். புரியுது. எங்க சித்தப்பா இருக்காருல்ல, எங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல ஒன்ன கூட மிஸ் பண்ண மாட்டாரு. எல்லா நல்லது கெட்டதுக்கும் ஆளா வந்து நிப்பாரு. ஆனா அது எங்க குடும்பத்து மேல உள்ள அக்கறையால இல்ல, இவங்களுக்கு இவ்ளோ நடக்குதான்னு அத பார்த்து பொறாமப்படுறதுக்கு. சொந்தக்காரங்களே இப்படிதான் அன்பு. சில பேரோட ராசி எப்படி? அவங்க தனியாவே நிப்பாங்க, போராடி ஜெயிப்பாங்க. எதிரிங்க இல்லாட்டி நம்ம ஒருத்த என்னன்னு நமக்கே தெரியாம போயிடும்ல. நானும் மனுஷிதான், எனக்கு உணர்ச்சிகள் இருக்கு. நானும் எவ்வளவு நாளைக்கு தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு பொறுமையாவே இருக்கிறது? வரி பண்ணாத ரஜினி, எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும். அண்ணா, அதோ அவன் இருக்கானே, அவன் அடுத்த தலைவலி. மேடம் என்ன பத்தி தான் ரஜினி கிட்ட அள்ளி விட்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாடா தம்பி. எப்படிண்ணா இவ்ளோ கரெக்டா சொல்றீங்க? அன்பு சொல்ல சொல்ல ரஜினியோட ஃபேஸ் மாறிக்கிட்டே இருக்கு. அதை வச்சுதான் சொல்றேன். பாரு, இப்படி சொல்றீங்க? விடு தம்பி, அதான் சவால் விட்டுருக்கேல. இங்கிருந்து கிளம்பும் போது ரஜினியோட இதயத்தோட தான் போவேன்னு. கண்டிப்பா அது நடக்கும். அவன் தலைவலி கிடையாது ரஜினி, அவன் தான் உன் தலைவிதிய மாத்த போறவன். நீ ஊன்னு சொன்னேன்னு வைய, அவன் நெருப்புல கூட குதிச்சிருவான். அது என்னமோ உண்மைதான், சொன்னா செய்வான் தான். அப்புறம் என்ன, உனக்காக உயிரியே கொடுக்கறதுக்கு ஒருத்தன் ரெடியா இருக்கான். அப்புறம் ஆள் இல்லைன்னு வருத்தப்பட்டா எப்படி? அது நாம கும்பிடுற கடவுள் எல்லா சமயத்திலயும் நேரா வர முடியாது. தப்பான ஆட்கள் 4 பேரை அனுப்பிவிட்டா
அத பேலன்ஸ் பண்ற மாதிரி நல்லவங்க 4 பேரை அனுப்பி விடுவாரு. அந்த மாதிரி ஆட்களை நாம விடக்கூடாது. அவங்கள நம்ம வாழ்க்கையோட சேர்த்துக்கணும். எனக்கு புரிஞ்சிருச்சு. என்ன? அவன் ஏதோ பயங்கரமா உங்களையும் சிவமையும் கரெக்ட் பண்ணி வச்சிருக்கான். ஐயோ, இல்ல இல்ல, நான் யாரையும் தப்பு சரின்னு சொல்ல மாட்டேன். யோசின்னு தான் சொல்றேன். எனக்குன்னு கவலைப்படுறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு அன்பு. இப்போதைக்கு இத பத்தி யோசிக்கலாம் டைம் இல்ல. அண்ணா, பேசாம பூக்குழி இறங்கிட்டுமா? அதெல்லாம் முறையா விரதம் இருந்து பண்ணக்கூடிய விஷயம். தம்பி, யாருக்காக இதை பண்றோங்கிறது முக்கியம். இங்க பாரு, முயற்சி பண்றது நல்ல விஷயம்தான். ஆனா ஆர்வ கோளாறுல சொதப்பிடக்கூடாது. ஒரு லெவல் வரைக்கும் ஒருத்தரை புஷ் பண்ணும். அப்பதான் அதை அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதை தாண்டி புஷ் பண்ணன்னு வச்சுக்கோயேன், எரிச்சலாவும் இரிட்டேஷனாவும் மாறிடும். இதெல்லாம் ரொம்ப டிராமாட்டிக்கா இருக்கும். அதனால இதெல்லாம் தேவையில்லை. அதுக்கு இல்ல பாரு, அவளுக்காக நீ நெருப்புல குதிப்பன்னு அவளுக்கும் தெரியும். தேவைப்படும் போது அதை ப்ரூவ் பண்ணா போதும். உன் மனசு தங்கங்கிறதுக்காக சும்மா சும்மா உரசிக்கிட்டே இருந்தேன்னா தங்கம் தேஞ்சு ஒன்னும் இல்லாம போயிடும். ஃப்ரீயா விடுறா. அரசி, என்ன? பூக்குழி இறங்குறீங்கல்ல? ஐயோ, என்ன சொல்ற? நெருப்பு சட்டிய கையில ஏந்திக்கிட்டு பூக்குழி இறங்குங்கன்னு சொல்றேன். எதுக்கு? உங்க பொண்ணு ஓவியாக்கு ஒரு பிரச்சனை, அதுக்காக நீங்க பூக்குழி இறங்குறீங்க. அந்த வீட்ல உள்ள அவ்வளோ பேரோட வீக்னஸ் பாயிண்ட்டும் உங்க குழந்தைதான். அவங்களுக்காக ஏதாவது பண்ணணும்னா இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். நீங்க மட்டும் பூக்குழி இறங்குனீங்க, டோட்டல் ஃபேமிலியும் உங்ககிட்ட சரண்டர் ஆயிடும். என்ன யோசிக்கிறீங்க? யோசிக்காம பண்ணுங்க, இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். ஐயா, அம்மா கழுத்துல இந்த மாலையை போடுங்க. அம்மா தாயே, ஓம் சக்தி பராசக்தி தர்மா. ஓம் சக்தி தாயே. அம்மா, என்னாச்சு? ஒண்ணுல ரஜினி. ரஞ்சிதா, என்னாச்சு? ஒண்ணு இல்ல. நெருப்ப பார்த்ததும் எனக்கு கொஞ்சம் படபடன்னு வருது. இத பாரு ரஞ்சிதா, இவ்வளவு தூரம் வந்துட்ட. இப்போ பூக்குழி இறங்கலனா அது சாமி குத்தம் ஆயிடும். சரியா? தண்ணி கொடுங்க. இந்தா, தண்ணியை குடிச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு நீங்க இறங்க. முடியலன்னா விட்டுறமா. நல்ல சாமியை நினைச்சுக்கோ. இந்தா. அம்மா, இப்ப என்ன பண்ணலாம் பூசாரி? ஒண்ணு வேண்டிக்காம இருந்திருக்கணும், பண்றேன்னு வேண்டிக்கிட்டீங்க, அத பண்ணிதான் ஆகணும். சரி, இப்ப இல்லைன்னா அடுத்த வருஷம் பண்ணுங்க. அப்படி பண்ணா ஒன்னும் பிரச்சனை வராதுல்ல சாமி? வேற என்னம்மா பண்றது? உங்களுக்கு தான் படபடன்னு வருது, நீங்க பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க. வேணும்னா உங்க குடும்பத்துல உள்ள யாரையாவது இத பண்ண சொல்லுங்கம்மா.
நான் பண்றேன். ரஜினி என்ன? அம்மா, உனக்காக பண்ற வேண்டுதல், நீ இத பண்ணக்கூடாதுமா. சாமி நான் பண்றேன். இவ எதுக்கு இப்ப இங்க வந்தா? நீங்க யாருமா? சாமி நானும் இந்த குடும்பத்துல ஒருத்தி தான். அம்மா, இந்த மாலையை அவங்களுக்கு போட்டு விடுமா. ஓம் சக்தி. ஓம் சக்தி. ஓம் சக்தி. ஓம் சக்தி. சாமி, என்னம்மா? எனக்கு ஒரு மாலை எடுத்துட்டு வாங்க. கொண்டு வரோம். அரசி, என்ன பண்ற? உனக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம்? தேவையில்லாம சாமி விஷயத்துல விளையாடாத. எனக்கு இந்த உலகத்துல என் 2 குழந்தைங்களும் நல்லா இருக்கணுங்கிறத தாண்டி வேற எதுவும் தேவையில்லை. நான் நிச்சயம் அதை செய்வேன். ஏய், சாமி, தீச்சட்டி ஆ, கொடுங்க. சரிம்மா. ஓம் சக்தி, பராசக்தி. அண்ணா, புடிங்க அண்ணா. ஏய். அரசி, ஏய், அரசி. அரசி, அரசி, என்ன ஆச்சு? ஏய், அரசி, என்ன ஆச்சு? என்னை என்னெல்லாம் பண்ண, உன்னை சும்மா விட்டுருவேனா? அரசி, ஏய், அரசி. அம்மா, கால் வலிக்குதாம்மா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அம்மா, தண்ணி குடிங்க. நீங்க ஏமா அப்படி பண்ணீங்க? சொல்லுங்கம்மா, ஏன் அப்படி பண்ணீங்க? நான் என்னம்மா பெருசா பண்ணிட்டேன்? நீ பண்ணதுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா. நான் அப்படி என்னம்மா பண்ணிட்டேன்? நான் எதுவுமே பண்ணலையே.
என்னம்மா இப்படி சொல்லிட்ட? எனக்கு தாலி கட்டின புருஷன் என்னை விட்டுட்டு போயிட்டான். எங்கிருந்தோ வந்த நீதான் என்னையும் என் பொண்ணையும் காப்பாத்துன. எங்களை காப்பாத்துனது மட்டும் இல்லாம உங்க வீட்டுக்கு எங்களை கூட்டிக்கிட்டு போய் எங்களையும் உன் குடும்பமா பாத்துக்கிற. இதுக்கெல்லாம் நான் என்னமா கைமாறு செய்ய போறேன்? அம்மா அப்படி சொல்லாதீங்க. நான் எதையும் எதிர்பார்த்தே இதை செய்யல. நான் இத பண்ணதுக்கு பின்னாடி என்னோட சுயநலமும் இருக்கு ரஜினி. என்ன சொல்றீங்க? நீ நல்லா இருந்தா தானேம்மா நாங்க நல்லா இருக்க முடியும். உனக்காக நான் என் உசிரை கூட கொடுப்பேன். இந்த பரிகாரத்தை பண்ண மாட்டேனா? ஒரு செகண்ட் கூட யோசிக்காம தீச்சட்டிய கையில வாங்கிட்டு பூக்குழில இறங்குனப்போ என் உடம்பே சிலிர்த்து போச்சு. நீ அன்பையும் பாசத்தையும் விதைக்கிறம்மா. அது நிச்சயமா உனக்கு திரும்ப கிடைக்கும். உன் குலசாமி கோயில்ல உனக்காக நான் இத பண்ணதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேம்மா. என்ன ரஜினி? நான் யார்கிட்டயும் எதிர்பார்த்து எதையும் செய்யறதில்ல. நான் ஹெல்ப் பண்றவங்க என்னை கண்டுக்கலனா கூட நான் அதை பெருசா எடுத்துக்க மாட்டேன். நாம யார் மேல வேணாலும் அன்பா இருக்கலாம். இவங்கெல்லாம் நம்ம கிட்ட அன்பா இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கவும் செய்யலாம். ஆனா இப்படி எதுவுமே இல்லாம ஒரு அன்பு கிடைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நான் எப்பவுமே நாம பண்றது சரியா தப்பா, மத்தவங்களுக்கு அது பிடிக்குமா பிடிக்காதான்னு நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். உண்மையை சொல்லணும்னா என்ன நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனா இன்னைக்கு எனக்கு என் மேல ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. நான் சரியான பாதையில தான் போறேன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுமா. அதுக்கு காரணம் நீங்க தான். என் அம்மா பண்ண வேண்டிய பரிகாரத்தை ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து நீங்க எனக்காக பண்ணிருக்கீங்க. நான் உங்களை என் அம்மாவா தான் பாக்குறேன். இனிமே எனக்கு 2 தங்கச்சி இல்ல, 3 தங்கச்சி. நீ சொல்றத கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு என் வயித்துல பிறக்கலன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேம்மா. இப்ப அந்த வருத்தம் இல்ல. என் உயிர் இருக்கிற வரைக்கும் உனக்காக நான் எது வேணும்னாலும் செய்வேன் ரஜினி. உனக்கு அம்மாவா இருக்கிற தகுதி இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா நிச்சயமா உனக்கு நன்றி கடன் பட்டவளா எப்பவும் இருப்பேன். அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. நீங்களும் எங்க குடும்பத்துல ஒருத்தவங்க தான். நீங்க என்ன பாத்துக்கணும்னு நினைக்கிற மாதிரி நானும் உங்களை நல்லபடியா பாத்துப்பேன். உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்பம்மா. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய அந்த கடவுள் அமைச்சு கொடுப்பாரு. எப்பவும் நல்லவங்கள கடவுள் சோதிப்பாரு, ஆனா கைவிட மாட்டாரு. நம்பிக்கைய மட்டும் எப்பவும் நீ கைவிட்டுறாத. உனக்கு எது நல்லதோ அதத்தான் கடவுள் உனக்கு தருவாரு. கடவுள் எனக்கு என்ன தருவார்னு எனக்கு தெரியாது. உங்களோட இந்த அன்பு எனக்கு எப்பவும் கிடைச்சாலே போதும்.
என்ன அரசு இது? திடீர்னு நீ இப்படி பண்ண உடனே எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. லைஃப்ல ஒரு பிரச்சனையா இருக்கா? அதான் இனிய ஓவிய ஜாதகத்தை நான் ஜோசியர் கிட்ட கொடுத்து பார்த்தேன். அவர் தான் ரொம்ப நாளா நிறைவேற்றாத வேண்டுதல் இருக்கு, அதை முதல்ல பண்ணுங்கன்னு சொன்னாரு. அதனாலதான் நான் இங்க வந்தேன். உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும்னு நான் நினைக்கல. ரொம்ப நடிக்காத. நீங்க எல்லாரும் நான் உங்க சந்தோஷத்தை கெடுக்க வந்திருக்கேன் தானே நினைக்கிறீங்க? அப்படியெல்லாம் இல்ல அரசி. நீ ரொம்ப வசதியா வாழ்ந்தவ. உன்னோட தாட்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். நீ திடீர்னு பூக்குழியில இறங்குவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பசங்க நல்லதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் சிவம். அது சரி அரசி, நீ இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. அவங்க அப்பாவா உனக்கு அவங்க மேல எவ்வளவு அக்கறை இருக்கோ அதே மாதிரி ஒரு அம்மாவா எனக்கு அவங்க மேல அன்பும் அக்கறையும் இருக்கு. உனக்கும் எனக்கும் நடந்த பிரச்சனை இல்ல. நான் பசங்க கிட்ட நிறைய தடவை கோவப்பட்டிருக்கேன். அதுவும் உன் மேல உள்ள கோவத்துல தான் நான் ராஜசேகரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா நான் ஆசைப்பட்ட மாதிரியோ நினைச்ச மாதிரியோ எனக்கு வாழ்க்கை அமையல. கிட்டத்தட்ட உன் நிலைமையும் அப்படிதானே? நீ மட்டும் என்ன அன்பை லவ் பண்ணிய கல்யாணம் பண்ணிக்கிட்ட? இல்ல இல்ல. இனியாவுக்கு ஒரு அம்மா வேணுங்கிறதுக்காக தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ராஜசேகர் மேல எனக்கு அன்போ காதலோ இல்ல. ஒன்ன வெறுப்பேத்தணுங்கிறதுக்காக பண்ண போய் இன்னைக்கு என்னையும் ஓவியாவையும் பாதிக்குது. ஐயோ ஒண்ணும் இல்ல அரசி, கொஞ்சம் இரு. காலில் இருக்கிற புண்ணு ஆற 2 நாள் ஆகும். நீ எதை பத்தியும் யோசிக்காம அமைதியா ரெஸ்ட் எடு. சிவம், காலையில இருந்து நான் சாப்பிடல. அதான் ஒரு மாதிரி எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு. அப்ப இந்த வேண்டுதலை பண்ணணும்னு நீ காலையில முடிவு பண்ணிட்டியா? அப்ப ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? நான் இதை பண்ண போறேன்னு நான் ஒன்னும் விளம்பரம் பண்ணணும்னு நினைக்கல. ரஜினியோட அம்மா வேண்டுதல் பண்ண போறாங்கன்னு நீங்க எல்லாரும் ரொம்ப பிஸியா இருந்தீங்க. அதனாலதான் நான் விரதம் இருந்தது உங்க யாருக்குமே தெரியல. நம்ம காதலிக்கிற காலத்துல நம்ம என்னெல்லாம் ஆசைப்பட்டோம். 4 குழந்தைங்களை பெத்துக்கணும், அவங்கள ரொம்ப நல்லபடியா வளர்க்கணும், அவங்களுக்கு நல்ல ஒரு அப்பா அம்மாவா இருக்கணும்னு நினைச்சோம். இப்ப எதுக்கு இந்த பழைய கதையெல்லாம்? பரவாயில்ல இரு, பரவாயில்ல. சிவம், நீ வா, அவ ரெஸ்ட் எடுக்கட்டும். அரசி, நீ ரெஸ்ட் எடு. சிவம், நம்ம இப்படி பேசி எவ்வளவு வருஷமாச்சு. எப்ப பார்த்தாலும் நம்ம சண்டை தான் போட்டுட்டு இருந்தோம். நமக்காக இல்லைனாலும் நம்ம குழந்தைங்களுக்காகவாவது நம்ம நமக்குள்ள இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணணும். என் குழந்தைங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் சிவம். பரவாயில்ல விடு அரசி. இல்ல சிவம், லைஃப்ல நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் என்ன திருத்திக்கணும்னு நினைக்கிறேன். சங்கரி, சட்டுன்னு அந்த அம்மா தீச்சட்டியை கையில வாங்கிட்டு உள்ள இறங்கும்னு நான் நினைக்கவே இல்லை. என்னத்த இப்படி சொதப்பிட்டீங்க? ஏங்க கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இருக்கீங்களா? ஏடி, நான் ஒன்னும் தப்பா சொல்லலையேடி. பூக்குழின்னதும் அத்தை நிஜமாவே கவுண்டமணி சொன்ன மாதிரி பூக்குழின்னு நினைச்சிட்டாங்க போல. ஏமா சங்கரி, மாப்பிள்ளை எப்பவுமே இப்படிதானா? ஆமா மாமா, நமக்கு வாயில ஃபில்டர் எல்லாம் கிடையாது. மண்டையில யோசிக்கிறதே அப்படியே வாய் வழியா வந்துரும். மாடி, மாப்பிள்ளைய கூட்டிட்டு போ. என்னங்க பேசாம வரீங்களா? போலாம் வாங்க. என்னாச்சு? ஏதாவது ஆயிட போதுன்னு தான் சொல்றேன். போங்க மாப்பிள்ள.
இங்க வா. அண்ணே விடுங்க, அவங்களதுக்கு கூப்பிட்டுக்கிட்டு. நீங்க இருங்க, நான் அவகிட்ட கொஞ்சம் பேசணும். என்னக்கா? ஏய், இன்னொரு தடவை அக்கா நொக்கானே அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னாச்சு? உன்னை யாரு என் பொண்ணுக்காக பூக்குழி இறங்க சொன்னது? இல்ல, உங்களுக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சுன்னு. எங்க வீட்டு ஆளுங்க தான் அவளுக்காக பரிகாரம் பண்ணணும். எங்க இருந்தோ வந்த நீ எதுக்காக பரிகாரம் பண்ணணும்னு கேட்ட? நானும் உங்க வீட்டு ஆளு தானே. இந்த வீட்டு ஆளா? எப்படியோ ரஜினி மண்டைய கழுவி உள்ள வந்துட்டு இப்ப உரிமையா பேசுறியா? ஐயோ, அப்படி இல்ல. ரஜினி ரஜினி ஏன் பொண்ணு, புரியுதா? நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. என்னடி தப்பா எடுத்துக்காதீங்க? வந்தவங்க அவ்வளவு பேரும் நீ ஒரு அம்மாவான்னு என்ன திட்டுறாங்க. உன்ன தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. அம்மா விடுங்கம்மா. நீ சும்மா ரெடி. மொத்த கூட்டத்திலயும் இவளால எனக்கு அசிங்கமா போச்சு. ஐயோ, நான் அப்படியெல்லாம் எதையும் யோசிச்சு பண்ணல. சாமி குத்த ஆயிட போதுன்னு, அதுவும் ரஜினிக்கான பரிகாரங்கிறதுனால தான் நான் பண்ணேன். அது எங்களுக்கு தெரியாதா? ஏன் பொண்ணே உன்னை அம்மா அம்மான்னு கூப்பிட்டு காலை புடிச்சுக்கிட்டு தாங்குறா. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? முதல்ல நீ யாரு அத சொல்லு. அண்ணே எதுக்கு அண்ணே இதெல்லாம்? விடுங்க. இல்ல தம்பி, இவ யாரு என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். இவ ஏதோ திட்டத்தோட தான் இங்க வந்திருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. நீ யாரு முதல்ல அத சொல்லு. நான் பத்மா. பத்மானா எந்த ஊரு? உன் சொந்த பந்தம் யாருன்னு எனக்கு தெரியணும். ரஞ்சிதம் விடு. இல்லங்க, இது ஓவரா போய்கிட்டே இருக்கு. இது என்னன்னு இன்னைக்கு நான் பார்த்தே ஆகணும். அம்மா, ரஜினிக்கு தெரிஞ்ச கோவப்படுவாமா? ஆனா ஆயிட்டு போட்டோம். இவ ஒரு பெரிய ஃப்ராடு. ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறா. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஏங்க, அத்தை கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. யார் நீங்க? என் பேரு பத்மா. ஊரு வாராங்கல், ஆந்திரா. உன் புருஷன் யாரு அத சொல்லு முதல்ல. புருஷன் அண்ணே இதெல்லாம் நம்ம ஊர்ல போய் பேசிக்கலாம் அண்ணே. இல்ல இல்ல, இத சும்மா விடக்கூடாது. சொல்லு, உன் புருஷன் யாரு? சொல்லுடிங்கறல்ல. புருஷன் இல்ல. அப்ப கழுத்துல தாலி தொங்குது, புருஷன் இல்லங்கறீங்க? இல்லனா கூட இல்ல, விட்டுட்டு போயிட்டாரு. ஏன் விட்டுட்டு போயிட்டாரு? அவர் பேர் என்ன அத சொல்லு. புருஷன் பேரை சொல்ல சொன்னா இப்படி யோசிக்கிறீங்க? பேரை தானே கேட்டோம். அது வந்து உன் புருஷன் போட்டோ இருக்கா? இருந்துச்சு, இப்ப இல்ல. அதெல்லாம் முடியாது. உன் புருஷன் பேர் என்ன, எங்க இருக்காரு, என்ன பண்றாரு, இதெல்லாம் எனக்கு வேணும். சாமி மேல சத்தியம், போய் சொன்ன உன் பொண்ணு உருப்படாம போயிடுவா. பாத்துக்கோ. ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க. உன் புருஷன் யாருன்னு சொன்னாதான் நீ இங்க இருந்து வீட்டுக்கு வர முடியும். இல்லனா இங்க இருந்து நேரா எங்கேயாவது போக வேண்டியதுதான். ஆமாமா, புருஷன் பேரை சொல்றது கூட யோசிச்சா எப்படி? இவகிட்ட ஏதோ பெரிய ரகசியம் இருக்கு. இவளா சொல்லிட்டா நல்லது. நானா கண்டுபிடிச்சேன், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னங்க, வாங்க வாங்க.